பாரம் இல்லாம அப்பப்ப வேலை கிடைக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை நிச்சயம் தொட்டு ஒரு விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? இந்த இயேசுவின் மேல அப்பையிலிருந்து உனக்கு ஒரு மரியாதை உண்டு. இயேசு நல்ல கடவுள் அப்படின்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு போறார். அடுத்த முறை நீ வரும்போது நீ உண்மையிலே நல்லா ஜெபம் பண்ணி மனதிருந்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 2 பேருக்கு, உனக்கு மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களுக்கும் குடும்பத்துல பிரிவினை இருக்கு. பேர் என்னமா? சரி, உன் பேரை ஆண்டவர் மாற்றி உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார். உனக்கு விரும்பி சில அசுத்தத்தை செய்கிற மனுஷன் வெளியே போவாங்க. எத்தனை வருஷம் உன்னை கட்டி இருக்கிற அந்த ஸ்னேக், பாம்பினாமி, பாம்பு, எப்படி பாம்பை தரிசனத்தில் பாப்பியாமா? வலி நீ தூங்குறப்ப கை காலெல்லாம் முறிக்கிறது போல சுழலுவியா? அதுதான் ஸ்னேக். நீ கல்யாணம் நடக்கும் போதே ஒரு தகராறு மதமா உன் கல்யாணம் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு குடும்பம் மரணத்தையும் துன்பத்தையும் வேதனையும் சந்திச்சிச்சு. உனக்கு நல்லா தெரியும், சிலர் உன் குடும்பத்துக்கு விரோதமா மாந்திரிகம் பண்றாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உனக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம குடும்பத்தையே இழந்து வீடு கூட கட்ட முடியாம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் சொல்லி கூற கிடையாதுன்னா அது எல்லாம் பச்சைப்படுறதுக்கு காரணம் உன்னை காலத்திலே செய்யப்படுகிற சில கிரியை தான். புரியுதாமா? ஓடி ஓடி போய் குறிகாரணி மந்திரக்காரனை பார்த்தாலும் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இயேசுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. நீ கோர்த்து வழக்குன்னு அலையணும்னு சொல்லி உன் மேல திட்டம் வச்சிருக்கிற அந்த சாத்தானுடைய திட்டத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா இயேசுதாமா நீ நம்பி அவங்க வழி கிடையாது. புரியுதா? இந்த பாப்பா மட்டும் கிடையாது, இன்னொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. உண்மையமா? அது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும். இயேசுதான் உனக்குள்ள இருக்கிற அந்த பொருளாதார ஆவிகள் வெளியேறி அதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. மந்திரவாதிக்கு கிடையாது. புரியுதாமா? கர்த்தருடைய வல்லமை ஒரு சூரிய கட்டினால பாதிக்கப்பட்டு குடும்பத்தையே வெறுத்து ஒரு தனிமையான நிலைமையில் அந்த அம்மா இருக்கிறாங்க. இவர்களுக்கு செய்யப்பட்டிருந்த சூரியத்தின் வல்லமை எப்போதும் வேதனை தான். எப்ப எனக்கு மரணம் வருமோ ஒரு பயம். இப்பொழுது இந்த அம்மாவுக்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த சூரியம் இதனால வயிற்றில் அடிக்கடி கீரியைகள், தூக்கம் இல்லை, வேதனை படுத்துகிற ஆவி சத்தம் பண்ணிட்டு வெளியேறு பாருங்க, வெளியேறு 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 வெளியிலவா 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 சக்தி கத்தோட வல்லமை எல்லாம் பண்ணிட்டு இருக்க
ஆவியின் வல்லமை ஏதோ சுத்தி 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 வருகிறது அந்த கிரிகள். எப்பொழுது இன்றைக்கு இரவு நீ சுத்துல ஒளி வேணும், ஒளி போ, குடும்பத்தை விட்டு போ, நம்மளோட இடத்தை விட்டு போ. எப்பொழுது ஒரு வல்லமை இருக்குது. இனி இந்த உடலுக்குள்ள வந்து போராடு, போராடு, வெளியே வந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வயிற்று வெளியேறும், வயிற்று வெளியேறும். பொருளாத கிரிகள். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கார். சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவருக்குள்ள அப்பப்ப வீட்டில் உட்கார்ந்து மாட்டேன், வெளியில தான் உட்கார்ந்து அதிகம். ஒரு குடும்பத்தையே முன்னேற்ற விடாதவர்கள் பல தடைகள், எப்பொழுது மந்திரவாதிகளை நம்பி வீணான காரணங்கள் வந்து எப்பொழுது ஒரு மேலே இருக்கிற அந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் இந்த நிமிஷத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீ இவரை விட்டு போகும்படியாக கட்டளை இடுகிறேன், கட்டளை இடுகிறேன், கட்டளை. வெளியே வந்து, வெளியே வந்து, வெளியே வந்து இவரை விட்டு வெளியே போகணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷத்திலே எல்லாம் சேர்த்த மனிதே வயிற்றிலிருந்து வாய்ப்பு கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அக்னி வல்லமை, அக்னி வல்லமை. இதெல்லாம் சேர்த்த மனிதே, சேர்த்த மனிதே. சகரா நீரா சகரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன ஊருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஊரு? உங்க குடும்பத்தில் யார் பிரிஞ்சு இருக்கிறாங்க? உங்க வீட்டுல இருந்து வெளியில போய் ஒரு இடத்துல ரெகுலரா உட்காந்துட்டு ஒரு இடத்துல இருக்கீங்களே, அந்த இடத்துல உங்களை வீட்டை விட்டு வர வச்சு அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு உங்க வாழ்க்கை முழுவதும் வீணாடிக்கிற ஒரு ஆவி இருக்கு. இனி அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கீழ்படுவீங்களா? சரி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இருந்து போ, 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 போ. அந்த ஆவிகள் போ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வெளிப்போ, வெளிப்போ. இனி இவருக்குள்ள நீ கிரியை செய்யாத தண்ணீரை நமக்கு விடுவாங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிடத்திலே போகாதபடிய கிரியை செய்கிற ஆவிகளை தனி கொடுங்க, தனி கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த தண்ணீரை கொடுக்கிற இவருக்குள்ள வல்லமையா கிரியை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இவருக்கு ஒரு குறிப்பு. ஷபாபாபா, ஷபாபாபா, இயேசுவின் நாமத்தினால. ஒரு பக்கமா உனக்கு கை கால் இழுக்கும்படியாக செய்யப்பட்டிருக்கிற சூனிய கட்டு எந்த பக்கம் வலிக்கும்? கட்ட காத்து இப்போது அபேதத்தை கை வச்சு கை வச்சு கை வச்சு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த நிமிஷத்திலே இயேசுவின் ரத்தமே போய்விட்டது. இனி அந்த இடத்திலிருந்து வெளியே ஓடி, வெளியே ஓடி. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இயேசுவுக்கு இருதயத்தை பார்க்கிறாரு ஐயா, தெரியுங்களா? சின்ன பிள்ளையில உங்களுக்கு இயேசு பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நீ அதை ஏத்துக்கிற. இதான் உண்மை. பல காலகட்டங்கள்ல சொல்ல முடியாத பாதைகள்லாம் கடந்து நீ வந்திருக்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாதையை விட்டு நீ திரும்பி வா. இப்ப கூட நீ முழு மனசோட வரல. ராஜா உண்மையா? அப்ப முழு மனசோட இயேசு தேடி வா. ஒரு சில காரியத்தை நீ விடணும், ஒரு சில நண்பர்களை விடணும். உனக்கு நண்பர்கள் எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும் அவனுக்கு
தேடி போறதுக்கு காரணம் அந்த பொல்லாதாவிதான். உண்மைனா உண்மை, பொய்னா பொய். பிடிச்சிருந்த ஆள்லாம் தெரிஞ்சது பொய்யா இல்லையா? கர்த்தருடைய வல்லமையான காலப்படுது. சில காரியத்தை நீ கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் உங்க ஃபேமிலி முன்னுக்கு வரும். யாரும் உனக்கு மந்திரம் பண்ணல, மாயம் பண்ணல. ஆனா நீ செய்த பாவமே சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையை ஒன்னையும் போட்டு வதக்குது, வேதனைப்படுத்துது. இப்பொழுது சில நேரங்கள்ல இரவு நேரங்களில் உனக்கு தூக்கம் வரல, பல சிந்தனைகள் உனக்கு வருது. இப்பயும் அது உண்மையா நடந்துட்டு இருக்குது. உண்மை என்ன? இப்போ கர்த்தருடைய வல்லமை உங்களை இருக்குது. நீ உண்மையா கர்த்தரை பின்பற்றி நடந்தினா உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு போகும். சில காரியத்தில் நீயும் உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மகளே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த மகனுக்குள்ளே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லாம் சேர்த்த வீடியோ பாருங்க. கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்குது, கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்குது. அதிசயம் செய்கிற ஆண்டவர் உன்னை தொடுகிறார், அதிசயம் செய்கிற ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கிற ஒரு பொல்லாத ஆவி, நான் ஊழியம் செய்யணும், நான் நல்லா ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் உனக்குள்ள இருக்கிற ஆவிகள் உன்னை தூங்க வைக்குது, பொய் சொல்ல வைக்குது, உன்னை வேதனைப்படுத்துது. ஏன் பெரிய வாலிய பிள்ளைகள் இருக்கிற ஆவியே வெளியே வந்து நீ என்ன ஊர்ல இந்த ஊருக்கு வந்தாலும் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் தெரியும். சீக்கிரம் 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 வெளியே வா என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ பாஸ்டோரில் தங்கி இருந்தாலும் நீ மறைந்திருக்கிறாய். சோத்திரப்படு. இது ஒரு லூசிபரின் ஆவியின் ஒரு பகுதி. வெளியே வா, வெளியே வா என்று உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். நீ இந்த பாப்பாக்குள்ள இருந்து கிண்டி செய்யாத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். சீக்கிரத்தில் வெளியே வா என்று உனக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் வா என்று உனக்கு சொல்லுகிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இந்த நிமிடத்திலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனைவிக்கு போ. சுத்த வைக்கிறானே இயேசுவின் நாமத்தினாலே போய் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ போ. மற்றவர்களுக்கு நான் ஜெபம் செய்யும்படியாக இந்த மனைவிக்கு ஓடி போ. நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே பரலோக பொக்கிஷத்தை யாருக்கு தருவார்? நாம ஒரு சிந்தனைகள் வந்திருப்போம். நாமெல்லாம் பரலோகத்துக்கு போகணுங்கிறது மட்டும்தான் நமக்கு சில நேரங்களில் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு சில பொக்கிஷங்களை கடவுள் கொடுக்கிறார். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். உங்களை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு பரலோகம் போறதுக்கு தான் ஆசை அப்படின்னு சொல்லுவீங்க. அதை விட ஒரு ஈக்குவலான ஒரு ஆசை இருக்கிறது. அது யாருக்குன்னா கடவுளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை பூலோகத்துக்கு யார்கிட்ட தர்றதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்ப பரலோகத்துல சில பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதை எப்படி இந்த பூலோகத்துல நீங்க வாழும் போதே அதை எப்படி பெற்று அனுபவிக்க முடியும், அதை யாருக்கு ஆண்டவர் தருவார் என்பதை நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி
அப்படி வாழ்ந்து நீங்களும் உங்க பிள்ளைகளும் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 1:32 வாசிக்கின்றேன். அவர் பெரியவராக இருப்பார். 5 அது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்குது. அதுவும் பொக்கிஷம் தான். அது மரியாதைக்கு கிடைத்த பொக்கிஷம். 5 லூக்கா 1:5 வாசிக்கின்றேன். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் என்ன சொல்லுங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கைத்தட்டினர்களாக நன்றி. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், சபைகளிலே பார்க்கிறோம், விசுவாசிகள்ல அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு காரியம், ஒரு உண்மை என்னவென்றால், கணவன் ஜெபித்தா மனைவி ஜெபிக்க மாட்டாங்க, மனைவி ஜெபித்தா கணவன் ஜெபிக்க மாட்டாங்க. வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தாவீது நல்லா ஜெபிக்கிறவரு, மீகால் ஜெபத்துல கொஞ்சம் குறைவு. ஆபிரகாம் நல்ல விசுவாசிக்கக்கூடியவர், ஆபிரகாமுடைய மனைவி இருக்கிற சாராள் கொஞ்சம் விசுவாசத்தில் குறைவு. மனோவா விசுவாசத்தில் குறைவு, அவருடைய மனைவி விசுவாசத்திலே வல்லவளாய் இருந்தாள். யோபு நல்ல செபிக்கக்கூடியவராய் இருந்தால், யோபுடைய மனைவி ஜபத்திலே கொஞ்சம் குறைவுள்ளவளாய் இருந்தாள். மரியாள் நல்ல ஜெபித்து தரிசனங்களை பெற்றுக்கொள்ளவளாய் இருந்தால், யோசேப்பு அப்படியேப்பட்டவராக இல்லை. என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிதான் நம் வேதத்தை பார்க்கும்போது இருக்கின்றது. ஆனால் வேதத்திலே மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், சகரியாவும் எலிசபெத்தும் கணவன் மனைவி இருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற தொழில் என்னவென்றால், அவர்கள் இருவரும் ஊழியங்களை செய்தார்கள். ஊழியம் செய்வதை பற்றி குறைவு இல்லை, அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்திலே குறைவு இல்லை. ஆனால் என்ன குறை அப்படின்னு சொன்னா, 2 பேரும் பிள்ளைகளற்ற மலடியாய் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், மலடியாய் இருந்தால் எல்லோருமே தூசிப்பார்கள். மலடியாக இருந்தால் வேதத்திலே சொல்லப்படுகின்றது, ஆபிரகாமாய் இருந்தாலும் சரி அல்லது சகரியாவாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை பார்த்து அதில் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஜனங்கள் அவர்களை நிந்திப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை நிந்திப்பார்கள். என்ன செய்வாங்க? நிந்திப்பார்கள். சபை இருக்கிற விசுவாசிகள் அவர்களை நிந்திப்பார்கள். ஒருவேளை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பிள்ளை இல்லாததினாலே சந்தோஷமாய் அவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் வெளியில இருந்தாலும் தூங்கினாலும், ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொன்ன வேதனை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இல்லையா? எலிசபெத் போய் ஊழியம் செய்ய போறாங்க. போகும்போது இனஜன பந்துக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, எலிசபெத் யாங்க, ஏய் உனக்கு என்ன கடவுள் கொடுத்தாரு, நீ திரும்ப திரும்ப ஊழியர் காலையிலே ஓடிட்டு இருக்கிற, சும்மா இருடி. ஒருவேளை எலிசபெத்தோட அப்பா அம்மா வந்திருக்கலாம். ஒரு உதாரணம், ஒரு கற்பனையில சொல்றாங்க. ஊழியத்துக்கு கிளம்பி இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க,
ஆமா, நீ ஊழியம் ஓடுற, உனக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுத்தாரா? பேசாம இருக்கிற வேலையை பாரு. அவன் தான் பைத்தியக்காரன், ஓடலாம். சரி, ஒருவேளை சகரியாவோட அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா, சொந்த இனச்சனம் வந்து வந்திருந்தாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஏப்பா, உனக்கு குழந்தை ஒண்ணு இல்லை, குழந்தைல வயிற்றுல பூச்சி இல்லை, புழு இல்லை, நீ என்ன சும்மா போய் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற? 2 பேருக்குமே வயசாயிடுச்சு, சும்மா வீட்டிலே உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்திருப்பார்கள். சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆமா ஆமா, இவங்க பெரிய ஊழியம் போய் போய் மணி ஆட்டிட்டு வர்றாங்க, அதை இவங்க செய்யற பாவம் தான் நமக்கு வெளிச்சம் போட்டு கிடக்குது. இவங்க உண்மையா இருந்திருந்தா டெய்லி காலையில சாயந்தரம் விளக்கேத்துறாங்க, மணி ஆட்டுறாங்க, இவங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில போய் கிளம்பி போறப்பெல்லாம் முக்கி இருப்பாங்க. சிலவங்க காடி துப்பி இருப்பாங்க, சிலவங்க காது கேட்கும்படியாய் அவர்களை நிந்தித்து வார்த்தைகளை பேசி இருப்பார்கள் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, அந்த சக்கரியாவும் அந்த எலிசபெத்தும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம 2 பேருமே கர்த்தர் மேல அன்பா இருந்தார்கள். இப்பெல்லாம் பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், எல்லாம் சுயநலத்துக்கு தான் வர்றாங்க. பாஸ்டருங்க சம்பாதிக்கிறதுக்காக வர்றாங்க, விசுவாசிங்க எனக்கு வீடு வாங்கணும், அது வேணும் இது வேணும்னு ஒரு நோக்கத்துல ஒரு சிலர் வர்றாங்க, எல்லாரும் கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டங்கள்ல ஊழியத்துக்கு வந்து உயிரை கொடுக்கறதுக்குனே வருவாங்க. செவலையில நான் வந்து இறங்கினோடனே சொன்னாங்க, வீச்சேர்வாயை கொண்டு வந்து வச்சு, தபார் இங்க வந்து நீ ஊழியம் செஞ்சுனா உன் கழுத்தை வெட்டிடுவேன், இங்க வந்து நீ இயேசு பத்தி சொன்னா உன் காலை உடைச்சிருவேன்னாங்க. ஆனால் இந்த ஊரில் இருந்து நான் போவதற்கு எனக்கு மனதில்லை. அவர்களிடம் நான் சொன்ன பதில், என் உயிர் போன எங்க போகணும்? செவலையில போக வேண்டும். அப்ப நம்ம அந்த எண்ணத்தோடு வர வேண்டும். அப்ப இந்த சக்கரியாவும் இந்த எலிசபெத்து 2 பேருமே ஒரே குறிக்கோள்ல இருந்தாங்க. என்ன குறிக்கோள்? ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான். கடவுள் அவங்க ஜெபம் நல்லதாக பண்ணாங்க. என்னத்துக்காக பண்ணாங்க அப்படின்னா, எலிசபெத்தும் சகரியாவும் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்திருக்கிறாங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, பின்னாடி சொல்றார் தூதுவன், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எப்ப கேட்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சகரியாவுடைய பிள்ளை பிறக்காதுங்கிற தீர்மானம் வந்துருச்சு. எலிசபெத்துக்கு கர்ப்பப்பை அடைக்கப்பட்டு இனி குழந்தை உனக்கு கிடையவே கிடையாதுன்னு நல்லா முத்திரை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் ஊழியத்தை நிறுத்தவில்லை, நியாயத்தை நிறுத்தவில்லை, நீதியை நிறுத்தவில்லை. இந்த காலத்துல ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். என்ன பாட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். மாபலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் தொங்க கோவை தொங்க நேரிடினும் அவனாயும் அன்றை சேர்வே தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி தேவனே என் ஆவலோவில் மாபலிய கோலமாக பன்சிலுவை மீதினில் நான் கோவை துங்க நேரிடினும் அவனாயும் அண்டை சேரே தேவனே நான் யாக்கோபை
அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சாங்க பாஸ்டருங்க, விசுவாசிங்க. ஆனா இன்றைக்கு அந்த நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த சகரியா எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே புள்ள இல்ல. 2 பேருமே காலையில உற்சாகமா போவாங்க, ஊழியம் செய்வாங்க, போவாங்க, ஊழியம் செய்வாங்க. எது வரைக்கும் செஞ்சாங்கன்னா வயதான வரைக்கும் செஞ்சாங்க. அந்த பந்துக்கெல்லாம் அவரை நிந்தித்தாங்க. என்ன சொல்லி நிந்தித்தாங்க? உனக்கு ஒரு குழந்தை இல்லை, நீ மலடின்னு சொல்லி நிந்தித்தாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவருக்கு வயசாயிடுச்சு, எலிசபெத்தோட கர்ப்பப்பைய இந்த உலகம் சீல் வச்சு அடைச்சிருச்சு. இனி எல்லாருக்குமே தெரியும் எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்காது. நான் கேட்கிறேன், இங்க குழந்தை பிறக்காதுன்னு நல்லா கவனமா கேளுங்க. சீல் வச்சு அடைச்சாச்சு. ஆனா பரலோகத்துல ஒரு கர்ப்பப்பையில யோவான்கிற ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோடைய கர்ப்பப்பை கர்த்தர் அடைக்கல, திறந்து வச்சுங்க. எங்க? பரலோகத்துல. அப்ப நான் இது ஒரு கற்பனையாவே சொல்றேன். இயேசு பிதாவும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த யோவான் இயேசுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கணும். எப்ப உனக்கே ஞானஸ்நானம் கொடுக்கணும்? ஆமா. இந்த குழந்தையை யார் வயிற்றுல கொண்டு வைக்கிறது? இந்த ஜாதியில வைக்கலாமா, அதாவது நாடாத்துல வைக்கலாமா, உடையாத்துல வைக்கலாமா, இல்ல இஸ்ரேல்ல வைக்கலாமா, இந்தியாவில் வைக்கலாமா, கருப்பா இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமா, சேப்பா இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமான்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருடைய இருதயம் சுத்தமா, யாருடைய இருதயம் கர்த்தரை மட்டும் விசுவாசிச்சு, யாருடைய இருதயம் கர்த்தருக்காக வாழுதோ அந்த பொண்ணோட கருப்பை பையில கூட வைக்குதுங்க. அவ பாருங்க, பரலோகத்துல தான் இந்த பொக்கிஷம் இருக்கு. இயேசுவின் பிதாவின் இந்த பொக்கிஷம் இருக்குது. அந்த பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை யார்கிட்ட வைக்கிறது? எந்த சர்ச்சுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது? சர்ச்சிலே பிள்ளைங்களை வேக்காடு விட்டுறாங்க. சர்ச்சில் போய் காசு போட்டா இருக்கிறவன் திருட்டு போயிடுறான். எங்கடா போய் யாரா நம்புறது? இது நீங்க மட்டும் கேட்கல, கர்த்தரும் கேட்டுட்டு இருக்கிற யாரைத்தான் நம்புறது? அப்ப அந்த பரலோகத்துல இயேசுவும் பிதாவும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தூதுவனை கூப்பிடுறாரு. தூதுவனே இங்க வா, கபரவேலே இங்க வா. என்ன சார்? என்ன ஆண்டவரே? கீழே போ. இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரு யூத குடும்பம் இருக்குது. யூத குடும்பத்துல லேவி கோத்திரத்துல பிறந்த ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க பேர் என்ன தெரியுமா? சகரியா. அப்படிங்கிற ஆண்டவரே. அந்த அம்மா பேர் என்ன? எலிசபெத். இப்போ வயசாகிற வரைக்கும் நான் அவங்களுக்கு பிள்ளையே கொடுக்காம சோதிச்சு பார்த்தோம்னா ஊழியத்தை முறுமுறுப்பு செலவுங்க. 1 மாசம் வருவாங்க, ஒரு ஜப விண்ணப்பத்தை வைப்பாங்க. அந்த ஜப விண்ணப்பம் நிறைவேறலைன்னா ஆமா கர்த்தர் தான் கொடுத்தாங்க, கர்த்தர் கொடுப்பா, கர்த்தர் ஏன்னா அழைச்சிட்டு போனவங்க ஒரு துக்கம்லாம் சந்தோஷமாகும்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. 5 வருஷம் அழைச்சி என் கடனே தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, கடவுள் அங்க 33 கோடி கடவுளை கும்பிட்டோம், இங்க 2 கடவுளை கும்பிட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா அப்படின்னு பைபிளை சுத்தி கீழ்ச்சி போட்டேன். பா கடவுளாச்சும் இயேசுவாவது ஒன்னாகும், பைபிள் கிடையாது ஒண்ணு கிடையாது, கீழ்ச்சி போட்டோம். பைபிள் 5 வருஷம் ஜெபம் பண்றோம், கேட்கறா இன்னும் கடனே அடையில, வியாதியும் சரியா போல, இயேசு கிடையாது, ஒரு மண்ணாடி கிடையாது ஓடு. நான் அப்படி சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருக்கப்ப எங்க சர்ச்சில இருந்து சகோதரர்கள்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. தம்பி வாத்தியார் போன, ஏங்க வாங்க, இன்னைக்கு பெருக்குமார்ஸ் கூட்டம் நடக்குது, உங்களை ஓசியிலே அழைச்சிட்டு போறோம். நான் மனசுல இருக்கேன், திருட்டு போயிடுவோம், எங்க இருந்தாலும் விட மாட்டான் உங்களுக்கு. ஏசு ஏசுன்னு ஏசுதான் கிடையாதேப்பா, ஏசு ஒரு ஏமாற்றுக்காரன், இவனெல்லாம் வெளிநாட்டுல இருந்து காசு, இவனோடு ஒரு ஏமாற்றுக்காரன், உண்மையானவனுக்கு சர்ச்சில் இடமே கிடையாது, இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு சும்மா தான் உட்காந்துருந்தா போர் அடிக்கும், இந்த திட்டு பசங்களோட போகும். யார் வரா? பெருக்குமார்ஸ்னு ஒருத்தன் வரான். ஓ அவனும் நல்லா திருடன், அந்த ஃபாதர் தானே, எல்லாம் ஃபாரின் காசெல்லாம் கொடுத்து போயிருப்பா இருந்தாலும் போறோம். என்னை வேலையில் அழைச்சிட்டு போறாங்க. நாகப்பட்டினம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல அந்த மீட்டிங் நடக்குது. பல மணி நேரம் கழிச்சு போறோம். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடி இருக்கிறாங்க. நான் தான் இயேசுவை மறுதளிச்சுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் எடுத்து மறுதளிச்சுட்டேன், எனக்கு அற்புதம் செய்யணும். பைபிளத்துக்கு ஈச்சு போட்டேன், வீட்டை விட்டு தூக்கி எழுதிட்டேன். அப்ப நான் இந்த மூலையில நிற்கிறேன், இந்த பக்கமா கூட்டம் நடக்குது, நான் இந்த மூலையில நிற்கிறேன். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, பெருமான் செய்யா. என்ன பாடுறாரு? கடன் தொல்லையாள் கதறுகின்ற உண்மை, எங்க கையை காட்டுறாரு,
இங்க கை காட்டல, இங்க கை காட்டல. உன்னை தாங்கிறார், உன் படகில் ஏறுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நீ கலங்காதே, நீ கலங்காதே, உன் கண்ணீரை தொடச்சு கிழிப்பாரு. உனக்கு என்ன, உனக்கு ஃபாரின் காசு வருது, நீ போட்டு அங்க வரட்ட மாட்டாங்க, அங்க ஆடுற நீ சொல்லிட்டு அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் சொல்லி பாட்டை முடிச்சுட்டு நீங்க கடன் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க போவீங்க, கடன்காரன் கழுத்தை பிடிக்க மாட்டான், உனக்கா சார்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போவான் அப்படின்னாரு. இது நடந்தீங்களா? அப்பா பொய்கார பயிரோடா, எல்லாம் பொய்கார பயிரோடும் அப்படி நான் நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுல ஒரு எஸ்டிடி பூத்து வச்சிருக்கிறாங்க, கடத்தருவில் இருக்கும், நடு கடத்தருவில். நான் ரொம்ப வாத்தியார் பிள்ளைங்களா இல்லையா, ரொம்ப கௌரவமா வாழ்ந்தேன், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, செத்து போயிடணும் சொன்னா அப்படின்னு நினைச்சிருந்தேன். கரெக்டா நான் கொஞ்சம் இருந்த பிறகு இந்த கடலாம் கேட்கறவங்கலாம் ஆறாம பிறகு ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே லைட்டா மூஞ்ச பொத்திக்கிட்டு நேரா எங்க வீட்டோட எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டேன். போய் உட்காரங்க வந்துட்டாங்க. கரெக்டா அவன் பேர் நூர் முகமது. கரண்ட் வெட்டி 1000 ரூபாய் காலையில கொடுத்தா சாயந்தரம் 1100 ரூபாய் கொடுக்கணும். வந்துட்டாங்க, வந்து சார் வணக்கங்கிறான். ஆஹா, அவன் எடுத்தவனுக்கு எதாவது பிடிப்பான், எல்லாரும் இப்படி பிடிப்பான். பிடிக்க போறான். இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியல, மானமே ரயில் ஏறின்னு சொல்லி எனக்கு உடம்பெல்லாம் விட்டுக்குது. போய் பக்கத்து கடையில் போய் ஒரு வாழைப்பழத்தை வச்சான், அப்படி சாப்பிட்டான். அதே மாதிரி உனக்கு பஸ்ட் வச்சுட்டான், வாழைப்பழம் வேணுமா சார்னா? கிண்டலுக்காக கேட்கறாங்க, என்னன்னு தெரியுது, வேணாம் எனக்கு அப்படின்னா. சரி போன காசை கொடுத்தான், போயிட்டு வர சார் போயிட்டான். என் வாழ்க்கையில மட்டும் கிடையாதுங்க, உங்க வாழ்க்கையில அது போல நடந்திருக்கும். ரைட்டுலா? நம்ம அற்புதம் நடந்தாதான் இயேசுவே சொல்றோம். ஆனா அந்த சகரியாவும் எலிசபெத்தும் செத்துட்டாங்க, அற்புதம் நடக்கல. அவங்க உடல்ல இருக்கிற உயிரணுக்கள் செத்துருச்சு, அற்புதத்தை எதிர்பார்க்கல. வயசு ஆச்சு, அற்புதத்தை எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது என்னதான், அவங்க யெகோவா தேவனை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, உங்கள யாராவது அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூலோகத்தின் பொக்கிஷம் அல்ல, பரலோகத்தின் பொக்கிஷத்தை கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கு. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, எப்பா நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும். அப்படியாப்பட்டவங்க நம்ம சபையில யாராவது இருக்கீங்களா? இறுதிய கிளீன் போல்டா கர்த்தரையே பார்க்கிற ஆட்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, ஒரு அம்மா தான் கை தூக்குறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா பரலோகத்தின் பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க. இப்ப வந்துருங்க, பரலோகத்தின் பொக்கிஷம் திறக்குது. யார்கிட்ட ஒரு தூதன் அனுப்புறார். அந்த தூதன் என்ன செய்யறான்னா, சகரியாவே இங்க சுத்தி முத்தி பாக்குறேன், யாரு கூப்பிடல, எலிசபெத்தும் கூப்பிடல, யூதாவும் கூப்பிடல, யாரு யாரு சகரியாவே யாருப்பா திரும்புள்ள நான்தாயா? ஒரு ஆளு நிக்கிறாரு, என்னப்பா அடிக்க போறேன், நான் பிடிக்கிற மாட்டேன், பயப்படாத வாப்பா, சரி வா, என்னப்பா என்னப்பா, உனக்காக பரலோகத்தை வந்துச்சு. அங்க இருந்து ஒரு பொக்கிஷம் எடுத்து வந்திருக்கிறான். நான் தான் செத்து பரலோகத்துக்கு போக போறேன், நான் தான் பரலோகத்தை பொக்கிஷம் நினைச்சிருக்கேன். அந்த பரலோகமே உன்ன பொக்கிஷம் நினைக்கிறேன். அதான் ஒரு பாட்டு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த பாட்டை சூப்பரான பாட்டுங்க. இயேசு பார்த்து உங்க அழகு, நம்ம இயேசு அழகுன்னு சொல்றோம், இயேசு உங்களை அழகுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் பார்த்து சொல்றாரு, நீதான் எனக்கு அழகு. என்ன சொல்ல வரீங்க? தூதனே என்ன அடிச்சிடாதீங்க, என்ன சொல்ல வரீங்க? இருப்பா இருப்பா இருப்பா, என்ன என்ன என்ன, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. சும்மா இருங்க, நானே வேண்டி அழுத்து விட்டு நான் மறந்து போயிட்டேன். என்ன நான் வேண்டுனா எனக்கே தெரியலையே. பரலோகத்தின் பொக்கிஷத்தை எப்ப தருவாரு தெரியுமா?
சகோதரனே சகோதரியே, சகோதரனே சகோதரியே, பரலோகத்தின் பொக்கிஷத்தை எப்போது தருவார் தெரியுமா? நீங்க பண்ண விண்ணப்பத்தை நீங்க மறந்துட்டு என்னைக்கு உண்மை உத்தமா இருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்தை அவர் மறக்காம உங்களுக்கு நினைப்பு கொண்டு நீ ஒரு ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்காங்க. ஆமா, உனக்கு ஒரு குழந்தைய தரேன், குடிக்க நான் ஒன்றும் மறந்துட்டேன், அதெல்லாம் ஏங்க இல்லப்பா கொடுக்குறேன், என் மனைவி தான் வயசாயிட்டு முடிச்சு போச்சு கதை சார், தூதுவடி நீ பொய்யெல்லாம் சொல்லாத அப்பா, எங்கப்பா தேவனையும் நினைக்காதா, அதெல்லாம் நம்ப முடியாது, என் மனைவி வயசாச்சு, விட்டுடு அதை, அந்த பேச்சையை விட்டுடு. இல்லப்பா சகரியா, உனக்கு ஒரு குழந்தைய எப்படியாப்பட்ட குழந்தை, சைட் அடிக்கிற குழந்தையா, காலேஜுக்கு போறோன்னு கட்டு அடிக்கிற குழந்தையா, இல்லை இது பைபிளுக்கு இது பைபிள் காலேஜுக்கு போறோன்னு நடுவில் லவ் லெட்டர் வச்சுக்கிற குழந்தையா, திருமணத்துக்கு போறோன்னு திட்டு கல்யாணம் பண்ற குழந்தையா? இல்ல. பரலோகத்தின் பொக்கிஷம் எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, பரலோகம் இப்படி சகரியாவும் எலிசபெத்தும் உண்மையா வாழ்ந்தனால, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ்ந்ததுனால, ரெண்டு பேரும் கற்பனைகளையும் நியாயத்தின்படி வாழ்ந்ததுனால, எவ்வளோ நாள் ஏமாந்தாங்களோ அவளை நாளை சேர்த்து பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொடுத்தாங்க. நான் ஒண்ணு சொல்லுமா, இப்ப நான் எதுக்காக வாழ்றேன்? உங்களுக்காக வாழ்றேன், என் பிள்ளைகளுக்காகவும் வாழ்றேன். இப்ப என்னுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நல்லா இருக்கணும், ஆவின் ஹீலியாவும் நல்லா இருக்கணும். நான் நினைக்க மாட்டேன்னா, உங்க எல்லாரையும் விட முதல்ல யாரை நேசிப்பேன்னா கடவுளை நேசிப்பேன், அடுத்தது என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், அடுத்தது உங்களை நேசிக்கிறேன். அப்ப என் பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. சரி, பிள்ளைகளுக்காக வாழ்ந்து, நான் சொல்றதை கவனமா கேளுங்க, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்காக கருமையா இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்ச பிறகு பிள்ளைங்க குறவன்ல காலை வச்சு மிதிச்சுன்னா என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுவீங்க? ஆனா இங்க பாருங்க, கவனமா இருங்க. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அப்பொழுது 11 எடுத்துங்க எல்லாரும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலதுபுறத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். 12 சகரியா அவனை கண்டு பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல். அப்ப சகரியா சாவர வரைக்கும் என்னத்துக்கு வேண்டி இருக்கிறான் சொல்லுங்க? ஒரு குழந்தை வேணும் வேண்டி இருக்கிறான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பெற்றுட்டாளா? பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று இவருக்கு அந்த யோவான் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கூப்பிட்டு, உங்க மனைவியை கூப்பிட்டு, உங்க கணவனை கூப்பிட்டு எந்த கடவுளாவது சொல்லியிருக்கா? சொல்லாது. ஏன்னு கேட்குறீங்களா? நம்மளை கண்டாதான் கடவுள் பயந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன்னா இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அப்போ வாசராஜ் அமெரிக்கா வந்துட்டா அந்த பாஸ்டர் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு அவர் எங்கே வந்துடுறாரு? இந்தியாவுக்கு வந்துடுறாரு. நான் இந்தியாவுக்கு வந்தா எங்க போயிடுறாரு கடவுளை? திரும்பி அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. போறப்பே வானத்துல போய், ஏன்பா ஏசப்பா நீங்க இந்தியாவுக்கு தான் இருக்கீங்க, ஏன் அவசரப்பட்டு போறீங்க? திருப்பி மோசஸ் எங்க வந்துட்டான்? இந்தியாவுக்கு வந்துட்டான். இனிமேல் நான் அங்க இருக்க முடியாது, நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு. எல்லாரும் கிடையாது. நீங்க உண்மை உத்தமம் உங்களை தேடி கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய காலமெல்லாம் வேஸ்ட் நினைக்காதீங்க. என் வாழ்நாள் முழுவதும் இந்த கடவுளுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு நினைக்காதீங்க. இந்த கடவுளுக்காக நான் கூட காணிக்கை கொடுத்து வீணா போயிட்டு நினைக்காதீங்க. வயசாகிற வரைக்கும் நான் உண்மை உத்தமமா இருந்த எனக்கு என்ன பலன்னு கேட்காதீங்க. ஒரு நாள் வானத்தை திறந்தாருன்னா நீங்க வாழ்காலம் முழுவதும் செய்கிற அத்தனை சரித்திரத்தையும் அத்தனை வலிமையும் அத்தனை பலனையும் ஒரே நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். இதுதாங்க பரலோக பொக்கிஷம். யாராருக்கு பரலோக பொக்கிஷம் வாங்கிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்பா, இத்தனை பேர் நம்ம சபையில் இருக்கீங்களா? என்னென்ன தான் கொடுத்தாரு அப்படி பரலோக பொக்கிஷம்? எங்க அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை. நான் எங்க சொல்லியிருக்க மாட்டீங்களா? எங்க அம்மா அப்பாவும் 2 பேரும் வாத்தியா இருக்கிறதுனால எனக்கு தூக்கி எங்க போட்டாங்க? பஞ்சில தூக்கி போட்டுட்டு கிளம்புறாங்க. எல்லாத்தையும் சுட்டிட்டு ஒரு தாத்தா வராரு. ஏமா ஏங்க அந்த குழந்தை சாவல? ஏமா நான் இன்னும் சாவியாது. எங்க அம்மா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த வயசானவர் என்னை தூக்கி 2 கையில எங்க அம்மாட்ட கொடுத்தாராம்.
எங்க அம்மா ஐயோ இந்த குழந்தை திரும்பி சாம உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ரொம்ப நொந்துக்கிட்டு என்னை கையில வாங்கிட்டு திரும்பி பார்க்கறாங்களா, எடுத்து கொடுத்த ஆளை காணும். சரி என்னை வளர்த்தாங்க, வளர்த்து 8 பிள்ளைல என்னை வேணான்னு காரி காரி துப்புனாங்களே எங்க அம்மா. என்கிட்ட தான் கடைசி நாள்ல அவங்க இறந்து போனாங்க. 8வது பிள்ளைய பிறந்தாலும் எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை யார் வச்சிருந்தா? கர்த்தர் வச்சிருந்தா. சின்ன பிள்ளையிலே நான் ஓடு துருன்னு இருப்பேன். வெளியில விளையாண்டுட்டு வந்தோம்னா மந்திரவாதியை எங்க அம்மா கூப்பிட்டு வச்சிருப்பாங்க, லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து. என் அண்ணங்க 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டு உட்கார வச்சிருப்பான் அந்த மந்திரவாதி. ஆனா நான் வந்த பிறகு இப்படி பார்ப்பாங்க, அவனை வெளில போக சொல்லுவான் என்னை பார்த்து. அப்ப நான் வச்சுக்கவும் படல. அப்ப பாஸ்டர் எனக்கு தெரியாது. ஜோசியம் போய் பார்க்கிறோம், இவன் வந்து பிரபல யோகக்காரன், இவன் கையில அடிக்கப்படாம சாப்பிடுவான் அப்படின்னு. உண்மையிலே நான் பிரபலமான யோகக்காரன் தான். ஆனால் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்க பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்க மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்க கணவனை பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயோ என் இயேசுக்காக எல்லாத்தையும் இழந்துன்னு சொல்லாதீங்க. ஒரே நாளிலே இழந்ததை அத்தனை ஒரு நிமிடத்தில் கொடுக்க கர்த்தரால முடியும். யோவானை கொண்டு வந்து யார் கையில கொடுத்தாரு? யார் கையில கொடுத்தாரு? படிங்க. இப்ப இத படிச்சிட்டு அப்புறம் படிங்க. இல்ல 24 நான் படிக்கிறேன். எல்லாம் கவனம் கேளுங்க, முடிச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அந்நாட்களுக்கு பின்பு 24 எல்லாம் எடுத்து வச்சுங்க. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை, எல்லாம் சொல்லுங்க, நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். நீங்க ஜாலியா இருக்கீங்களா? ரைட்டு. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, நாங்க மரிக்கிற வரைக்கும் நிந்தையா இருந்தோம். என்னவா இருந்தோம்? கேவலமா பார்த்தாங்க எங்களை. யாராவது நம்ம பார்த்தாங்க? கீழே போட்டு பாருங்க. எனக்கு இப்படி செய்தறினாங்க சொல்லி 5 மாதம் வெளிப்படாம இருந்தாங்க. வாசிக்கிற பாருங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும், யாருங்க? ஊர்காரங்க, பந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு அவளுடனே சந்தோஷப்பட்டார்கள். அப்ப நிந்திச்சது யாருங்க? நிந்திச்சது யாரு? பந்து ஜனங்களும் அயலகத்தாரும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கை முழுவதும் நிந்தை ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறிக்கிற வரைக்கும் கடவுள் எந்த அற்புதம் நடக்கலன்னு நினைச்சுக்கிட்டு உண்மை உத்தம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். நீங்க மறிக்கிறதுக்குள்ள கர்த்தர் பரலோகத்தின் பொக்கிஷத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பா. எப்படியாப்பட்ட குழந்தை? அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, 11 வாசிச்சு முடிக்கிற பாருங்க. இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அப்பொழுது கர்த்தரை பாருங்க, தூதன் சரி 14 பாருங்க. அந்த குழந்தை யோவான் என்று பெயரிடுவாயாக. 13 லாஸ்ட். 14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பிறந்தா என்ன உண்டாகுது? அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். என்ன சொல்லுங்க? பரலோக பொக்கிஷம் எப்படி இருக்கும்? காதல் உள்ள சொல்றது. பரலோக பொக்கிஷம் எப்படி இருக்கும்? குடும்பத்துக்கு சந்தோஷம். எங்க அம்மாவுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் தானே. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன எங்க அண்ணன் எல்லாம் வாழைப்படம் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் எப்படி கூப்பிடுவாங்க? அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்பா சாப்பிட்டியாப்பா? அப்பா அப்பதான் வந்தாங்கன்னா 8 பிள்ளைங்களுக்கு 7 பிள்ளைங்களுக்கு தெரியும் யார் பேர தான் சொல்றாங்க, என் பேர தான் சொல்றாங்க. மறிக்கிறவர்கள் எங்க அம்மா என்ன திட்டினாங்களா? என்னதான் நம்பினாங்க. எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க, எனக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஒரு காலத்துல என்ன யாழின்னு சொல்லி, எங்க குலதெய்வத்தின்படி யாழின்னு சொல்லி, யாழின்னா தருத்திரி முடிச்சவன் அர்த்தம். யாழின்னு சொல்லி எங்க அம்மா திட்டினாங்க, தருத்திரி முடிச்சவன். ஆனா பரலோகத்தின் பொக்கிஷம் எனக்குள்ள முழுமையா வந்த போது சொன்னாங்க, அத்தனை பிள்ளைகளை கெட்டிக்கார பிள்ளை நீதான். அதனால பரலோக பொக்கிஷம். இப்ப என்ன பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க கர்த்தரின் நாமத்தினால. உங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், துக்கமா இருக்கிறேன்னா? உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறேன்.
அப்ப பரலோகத்தின் பொக்கிஷத்தை நீங்க கேளுங்க, உங்க குடும்பத்துக்கும் அது சந்தோஷம், உங்க ஊருக்கும் சந்தோஷம். 14 வாசிக்கிறேன், திரும்ப வாசிக்கிறேன், இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரே ஏசப்பா, பரலோகத்தின் பொக்கிஷம், நான் பரலோகம் தான் பொக்கிஷம் சொன்னேன், பரலோகம் என்ன பொக்கிஷம் நினைக்கிட்டோம், பரலோகத்து பொக்கிஷத்தை பூலோகத்துக்கு இறக்குற மனுஷனை என்ன மாத்தின ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால மாத்திரம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya.